Hi guys, welcome to Mupre Training Academy. So guys, வந்து பாத்தீங்கன்னா SI Ultimate-க்கான ஃப்ரீ டெஸ்ட் இன்னைக்கு நான் சொல்லியிருந்த சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு. ஸோ இரவு 8 மணியும் ஆயிடுச்சு, சனிக்கிழமையும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டெஸ்ட் எழுத வேண்டியதுதான் பாக்கி. ஸோ என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா அப்படியே நான் மூவ் பண்ணிட்டே போக போறேன். நீங்க அதுல ஒரு 2 கொஸ்டின் தெரியும், இல்ல 3 கொஸ்டின் தெரியும். நீங்க டக்குன்னு கொஸ்டினை படிச்சு ஆன்சர் பண்ண போறீங்க. நானும் கொஸ்டின் உங்களுக்கு படிச்சு காமிக்க போறேன். படிக்காமலாம் இருக்க மாட்டேன். நான் பைலிங்குவல் கொஸ்டின் வந்துச்சுன்னா படிச்சு காமிக்கிறேன். நீங்க வந்து ஜஸ்ட் ஆன்சர் மார்க் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு நான் ஆப்ஷன் படிக்கிற கேப்ல நீ என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிடலாம் என்ன ஆன்சர்ன்றத. ஃபைனலா நம்ம இதற்கான ஆன்சருக்கு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு டெஸ்ட் நம்ம வைண்ட் அப் பண்ண போறோம். சோ இந்த இலவச தேர்வு ஒன்றில் நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டை வச்சு தான் இதற்கு மேல நாங்க டெஸ்ட் எடுத்துட்டு போலாமா வேணாமான்றதே முடிவாகும். SI Ultimate-யுமே கூட SI Ultimate-யுமே எடுத்துட்டு போலாமா வேணாமான்றது நீ இன்னைக்கு கொடுக்கிற சப்போர்ட்ல தான் தெரியும். சோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் டெஸ்ட். 20 இந்த 100 क्वेश्चन எழுதி பார்த்தா தான் நீ எந்த நிலைமையில இருக்கன்றது உனக்கு தெரியும். சோ முப்படை பயிற்சி மையம் வழங்கும் SI Ultimate-இன் முதல் ஃப்ரீ டெஸ்ட் 1. முதல் கேள்வி, குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாளின் பெயர் என்னவென்று அழைக்கப்படுகிறது? சோ குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாளின் பெயர் உத்தராயன், லோரி, மகர சங்கராந்தி, பொங்கல். மா உனக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அதை ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல உட்கார்ந்து பண்ணிட்டு அங்கேயும் பண்ணு, நான் வேணாம் இல்ல பண்ணிட்டா உன்னால ஆன்சரை கடைசியில் எவ்வளவு மார்க்ன்றது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு பேப்பர் எடுத்து எழுது. இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்னா டின்னு எழுது, இல்ல சி அப்படின்னா சின்னு எழுது. 1 நம்பரை போட்டு எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாளின் பெயர். இரண்டாவது கொஸ்டின், மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மருமக்கள் வழி மான்மியம். ஓகேவா? ஏ கம்பர், பி வே ராமலிங்கனார், சி அழவல்லியப்பா, டி தேசி விநாயகம் பிள்ளை. ஓகேவா? யாருன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் போட்டு நீ ஆன்சருக்கு அது பேப்பர்லயும் எழுது. பேப்பர்ல எழுதுறதா செக் பண்ண முடியும். சோ மூன்றாவது கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படக்கூடிய பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஏ தாயுமானவர் பாடல்கள், பி கம்பர் பாடல்கள், சி சுந்தரர் பாடல்கள், டி குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்கள். ஓகேவா? அடுத்தது திராவிட இங்க வரணுமா, இந்த இடத்துல வரணும். 4th கொஸ்டின் வந்து திராவிடன்றது அங்க போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல எழுதிக்கோங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி எல்லாருக்குமே தெரியுமே. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் அவர்களா, வாணிதாசன் அவர்களா, பாரதிதாசன் அவர்களா அல்லது சுரதா அவர்களா? எதுன்றத மறக்காம ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோ. சோ தமிழ்லாம் ஈஸியா டக்குன்னு போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினே தமிழ் தான். அடுத்தது 5வது கேள்வி, ஆசாரக்கோவை நூலில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? ஆசாரக்கோவை நூலில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? 100, 101, 103, 105. சோ எதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு மறக்காம பேப்பர்ல எழுதிவே ஆன்சரை ஃபைனலா செக் பண்ணணும். சோ 100, 101, 103, 105. இந்திய நூலக அறிவியலின் தந்தை எனப்படுபவர் யார்? இந்திய நூலக அறிவியலின் தந்தை ரா அரங்கநாதன், ரா சீனிவாசன், ரா அரங்கசாமி, ரா இளங்கோவன். எதுன்றத மறக்காம போடுமா. அடுத்தது மருவு அல்லாத ஒன்று குடந்தை, போது, எந்தை, முன்றில். குடந்தை, போது, எந்தை, முன்றில். சோ PDF நாங்க ஷேர் பண்ண போறது கிடையாது, ஏன்னா எல்லாமே அல்டிமேட் சீரிஸ்ல உள்ள क्वेश्चंस தான். சோ நீ பார்த்து ஆன்சரை போட்டாதான் உனக்கு வந்து கொஞ்சம் படிக்கவே வசதியா இருக்கும், படிச்சதை ஞாபகப்படுத்துறதுக்கு. சோ 8வது கொஸ்டின், பூம்புகார் பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல் எது? பூம்புகார் பட்டினம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி செய்திகள் இடம்பெறும் நூல் பட்டினப்பாலை, நீதிநெறி விளக்கம், திருப்புகழ், குற்றால குறவஞ்சி. பட்டினப்பாலை, நீதிநெறி விளக்கம், திருப்புகழ், குற்றால குறவஞ்சி. 9வது கொஸ்டின், தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் உவே சுவாமிநாத ஐயரா, மு வரதராசனரா, அறிஞர் அண்ணாவா அல்லது ராபி சேது பிள்ளையா? உவேசா, மு வரதராசனார், அறிஞர் அண்ணா, ராபி சேது பிள்ளை. அதே மாதிரி உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் பாரதியாரா, ஔவையாரா, நப்பூதனாரா, பாரதிதாசன் அவர்களா? ஓகேவா? சோ யாருன்றத மறக்காம சொல்லிடுங்க. அடுத்தது கலிங்கத்து போர் பற்றி கூறும், கலிங்க போரை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை. சோ இதெல்லாம் பார்த்தாலே நீங்களே ஆன்சர் பண்ணலாம் டக்குனிட்டு இந்த நேரத்துக்கு. அடுத்தது லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ லைட் ஆஃப் ஏசியா, ஏசியான்னும் போது ஏசியா பேர் இருக்கிற மாதிரி இருக்கணும். சோ மருமக்கள் வழி மான்மியம், ஆசிய ஜோதி, உமர்கயாம் பாடல்கள், தீர்க்கதரிசி. மருமக்கள் வழி மான்மியம், ஆசிய ஜோதி, உமர்கயாம் பாடல்கள், தீர்க்கதரிசி. எவ்வளோ ஸ்பீடா என் கூட வந்தனா அவ்வளோ அளவுக்கு மைண்ட் யோசிச்சு பழகி இருக்குன்னு அர்த்தமா டக்குன்னு ஆன்சரை மார்க் பண்ணலாம். அடுத்தது 13வது கேள்வி, நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது புறநானூறு, அகநானூறு, நருந்தொகை, பரிபாடல். சோ நெடுந்தொகைன்னு எதை கூடுறாங்கன்னு கேட்கிறாங்க. புறநானூறு, அகநானூறா, நருந்தொகையா, பரிபாடல். அடுத்தது உயிரெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலை, மார்பு, மூக்கு, கழுத்து. தலை, மார்பு,
மூக்கு கழுத்து. நெக்ஸ்ட் பப்பட்ரி 15th one. பப்பட்ரி இதுக்கு தமிழாக்கம் கரகாட்டம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஓகேவா? பப்பட்ரினா அவரை ரொம்ப பப்பட் மாதிரி பயன்படுத்தாதுன்னா பப்பட் மாதிரி வச்சுக்காதீங்க உங்க வீட்டுல அப்படின்னு வாங்க சில பேர்லாம். பப்பட்ஸ்னா அதுதான். சோ கரகாட்டம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்தது 16வது கொஸ்டின். இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் என்ற நூல்களின் ஆசிரியர் யார்? அப்ப 2 நூல்களை கொடுத்து அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள். சோ ஆன்சர் துரைமாணிக்கம், ராசகோபாலன், துரைராசு, ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் என்றது சுரதாவோட பெயராகவும் இருந்திருக்கலாம். இவங்க வந்து புனை பெயர் கொடுக்காம டைரக்டா கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோ. துரைமாணிக்கம், ராசகோபாலன், துரைராசு, ராதாகிருஷ்ணன். அடுத்தது 17வது கொஸ்டின். ஒரே சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வருவது பிரித்தால் பொருள் தருவதை என்னவென்று சொல்வார்கள்? ஒரே சொல்ல வந்து 2, 3, 4 முறை அடுக்கி வருவது பிரித்தால் பொருள் தருவதை வந்து இரட்டை கிளவி, உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர், இடைச்சொல் தொடர். எதை சொல்லுவாங்கன்றத மறக்காம சொல்லிடுமா என்ன ஆப்ஷன்ன்றத. நெக்ஸ்ட் 18வது கேள்வி. பாரத ரத்னா விருதினை இந்திய அரசு எம்ஜிஆருக்கு வழங்கிய ஆண்டு என்ன? 1988, 1989, 1990, 1991. ஓகேவா? இந்த 4 வருஷத்துல எந்த வருஷத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வந்து இந்திய அரசு வழங்கியது அப்படின்றத மாதிரி சொல்லுங்க. நெக்ஸ்ட் தகடூர் என்று அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தகடூர் என்று அழைக்கப்படும் ஊர் தஞ்சாவூரா, சேலமா, கரூரா, தர்மபுரியா? தஞ்சாவூர், சேலம், கரூர், தர்மபுரி. அடுத்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வணிகரை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். சோ 10 பட்டினப்பாலை, பரிபாடல், நற்றிணை. எதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த 20வது கொஸ்டினோட நமக்கு எது முடியுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் கேள்விகள் முடிவடைகிறது. சோ 4 எபிசோட் பார்த்திருந்தீங்க. 4 எபிசோட்ல இருந்து நாங்க தமிழ் கேள்விகள் 20 எடுத்திருக்கோம். சோ இதற்கு மேல உங்களுக்கு வரவிருப்பது அறிவியல் கேள்விகள் 30 கேள்விகள். வாங்க அறிவியலுக்கு போலாம். தமிழ் முடிஞ்சிருச்சு. அறிவியல். which is deposited over the metal to preventing the rust. இதெல்லாம் வந்து நான் எடுத்த கேள்வி தான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. சோ गाइस வந்து நான் எதுக்காக சயின்ஸ் क्वेश्चन 30 வச்சிருக்கேனா இது ஒரு ஆர்டர் தானே. தமிழ் முடிச்சிட்டு சயின்ஸ் 2 லாங்குவேஜ்ல படிக்கிறதுக்குள்ள நான் ஆன்சரே பண்ணிட்டு இருப்பேன். துருப்பிடித்தலை தடுக்க மேற்புற படலமாக பூசப்படக்கூடிய கலவையின் பெயர் என்ன? அதாவது சோடியமும் குரோமியமும் பேசுவாங்களா, இல்ல நிக்கலும் ஜிங்கும், இல்ல குரோமியம் ஜிங்க், இல்ல இரும்பு பிளஸ் குரோமியம். சோ அதனுடைய சிம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த நேரத்துக்கு எதுன்றத மனப்பாடமா பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கரெக்ட்டா ஆன்சரை போட்டுட்டு இருப்பீங்க. அடுத்து 22வது கேள்வி. dash are the suicidal bag of the cell. செல்லின் தற்கொலை பைகள் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு க்ளூலா வேற கொடுத்து சொன்னேன் தற்கொலை பைகள்னா என்ன அப்படினுட்டு. சோ நியூக்ளியஸ், உட்கருவா, லைசோசோம், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா. சோ எது வந்து செல்லினுடைய தற்கொலை பைகள் என்று வரையறுக்கப்படுகிறதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடு. ஆன்சர் கீ ஒரு பேப்பர்ல எழுது. நான் அதே ஞாபகத்துல சொல்லிருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்னே. அடுத்து which part of the cell is called as the brain of the cell? செல்லினுடைய மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் அன்னைக்கு இது எல்லாத்துக்குமே விலாவரியா சொன்னேன். எதுவா புரத தொழிற்சாலையா எது இருக்கும், செல்லினுடைய ஆற்றல் மையமா எது இருக்கும் எல்லாமே சொல்லியிருந்தேன். சோ எல்லாமே பார்த்துக்கோங்க. லைசோசோமா, ரைபோசோமா, மைட்டோகாண்ட்ரியாவா, உட்கரு, நியூக்ளியஸா? இதுல எது வந்து brain of the cell, செல்லினுடைய மூளையாக செயல்படுவது எதுன்னு கேட்டிருக்கேன். சோ மறக்காம ஆன்சர் பண்ணு. The specific capacity of water, நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறனின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். சோ அப்ப நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறனின் மதிப்பு 4000 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ், இல்லனா 4200 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ், இல்லனா 4300 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ், இல்லனா 4500 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகேவா? எதுன்றத மறக்காம சொல்லிடுங்கமா. அடுத்து 25. velocity of light in vacuum, வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? 3 into 10 to the power of 8 meter per second, 3 into 10 to the power of 7 meter per second, 3 into 10 to the power of 6 meter per second, 3 into 10 to the power of 5 meter per second. இந்த 25 கொஸ்டினோட கால் பகுதி முடிஞ்சிச்சு. இன்னும் முக்கால் வாசி தான். வாங்க வேகமா போயிடலாம். இந்த நேரத்துக்கு என் கூட சேர்ந்து வேகமா பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் கூட அவ்வளவு எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க பாருங்க. அடுத்தது producer gas is a mixture of, producer gas உற்பத்தி வாயு என்பது எதனுடைய கலவைன்னு கேட்டிருக்கேன். கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன், மீத்தேன் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன். எதுன்றத மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோ பேப்பர்ல. சோ எதுன்றத நான் தெளிவா நடத்திருந்தேன். 4 கேஸ் இருக்கும், ஆனா அது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், predominant factor அப்படின்னு சொல்லி வேற நடத்திருப்பேன். அடுத்தது which of the following is the mineral of magnesium? மெக்னீசியத்தின் கனிமம் பின்வருவனவற்றுள் எது? ஓகேவா? மெக்னீசியத்தின் கனிமம் dolomite, gyanite,
மேக்னசைட், மேக்னடைட். மேக்னடைட் இரும்புது, ஹேமடைட் மேக்னடைட் அது நானே சொல்லிட்டேன். மூணு பேர்ல தான் யாரோ ஒருத்தர். டோலமைட், கைனைட், மேக்னசைட் எதுன்றத மறக்காம சொல்லுங்க. அடுத்தது 28. The important heat trapping gas in the atmosphere is. வளிமண்டலத்தில் வெப்பத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ வளிமண்டலத்தில் வெப்பத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வாயு ஆக்சிஜன், நைட்ரஜன், அமோனியா அல்லது கார்பன் டை ஆக்சைடு எதுன்றத மறக்காம சொல்லுங்க. சோ இது நான் வந்து எக்ஸாம்பிள் வீனஸ் வச்சு கூட சொன்னேன். வீனஸ் தானே வெள்ளி கிரகம், அதை வச்சு கூட சொன்னேன். அதுல இந்த கேஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் அது வெப்ப ஹாட்டஸ்ட் பிளானட்டாவே இருக்கு. சோ 29வது கேள்வி SO2 சல்பர் டை ஆக்சைடு. ஓகேவா? SO2 சல்பர் டை ஆக்சைடு எதுவா பயன்படுது என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒடுக்கும் காரணியாக, ஆக்சிஜன் ஏற்றியாக அல்லது ஆக்சிஜன் ஏற்ற அல்லது ஒடுக்கும் காரணியாக இரண்டுமே இல்லை. A reducing agent and oxidizing agent are both reducing and oxidizing agent are neither reducing nor oxidizing agent. இதுல நான் ஆக்சிடைசேஷன்னா என்ன, அதுக்கு அடுத்தது ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்தி பாருமா. 30th question. மீத்தேன் இஸ் ஏ கார்பன் காம்பவுண்ட். அப்ப மீத்தேன்லாம் ஈத்தேன்லாம் ஒரு கார்பன் வகை காம்பவுண்ட் தான். அதுல இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா, மீத்தேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்கேன். அப்ப மீத்தேன் ஒரு கார்பனை கொண்டுள்ள ஒரு மூலக்கூறு, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ஒரு கார்பன் போது இது ஆப்ஷன்ல வராதுன்னு கெஸ் பண்ணிடலாம். அப்ப பாக்கி இருக்க மூணுத்துல தான் ஒரு கார்பன் இருக்கு. அப்ப அதுல எதுன்றதை தெளிவா பார்த்து சொல்லுங்க. எது மீத்தேனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு? அப்ப கூட நான் கேள்வி கேட்டிருந்தேன், C2H6 எதை சொல்லுதுன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க இந்த நேரத்துக்கு. அடுத்தது which of the following is a strong acid and strong base reaction? பின்வருவனவற்றுள் வீரியம் மிகுந்த அமிலம் மற்றும் வீரியம் மிகுந்த காரம் வினையை தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்கேன். அப்ப HCOOH plus NH3, HCl plus NH3, HCOOH plus NaOH, HCl plus NaOH. சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அடுத்தது அசிட்டிக் ஆசிட், இதை பத்திலாம் தான் சொல்லியிருக்காங்க. சோ பார்த்துட்டு அடுத்தது சொல்லுங்க. 32வது கேள்வி which of the following gases are mainly present in the sun? பின்வரும் வாயுக்களில் சூரியனில் அதிகமாக காணப்படும் வாயுக்கள் என்ன? ஏன் இந்த கேஸ் இருக்கு, இந்த கேஸ் எப்படி உருவாகுதுன்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். சோ ஹைட்ரஜன் நைட்ரஜனா, இல்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜனா, இல்ல ஹைட்ரஜன் ஹீலியமா, இல்ல ஹைட்ரஜன் நியானா, எது இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சாரி பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டக்குன்னு சொல்லியிருப்பீங்க இந்த நேரத்துக்கு. சோ அடுத்தது வாட் இஸ் த ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் ஃபார் ஹியூமன் இயர்? மனிதனின் காதுகளால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண்ணின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. 20 இருந்து 20,000 ஹெர்ட்ஸ். 20 இருந்து 20,000 ஹெர்ட்ஸ், அதாவது 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸா, இல்லனா 20,000 ஹெர்ட்ஸுக்கும் கீழ் அதிகம், 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமா, இல்லனா 20 into 10 to the power of 4 ஹெர்ட்ஸுக்கு அதிகமா, இல்லனா 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவா, இதுதான் கேட்டிருக்காங்க. இதுல எதுன்றது உனக்கே தெரியும். frequency range of an human ear, அது கரெக்டா சொல்லிடுவேன். அடுத்தது மேட்ச் தி ஃபாலோவிங் வச்சிருக்காங்கமா. சோ மேட்ச் தி ஃபாலோவிங் ஒரே ஸ்டெப்ல காமிச்சிருக்க பாரு. நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேரி கியூரி, கெப்லர். ஓகேவா? நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேரி கியூரி, கெப்லர் இவங்க கண்டுபிடிச்ச பொருட்கள் இந்த பக்கம் இருக்கு. கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி, கோள்களின் இயக்க விதிகள், லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள், ரிலேட்டிவிட்டி தியரி, சிறப்பு சார்பியல் கொள்கை. அப்போ யார் யார் எதோட சம்பந்தப்பட்டாங்கன்றத மேட்ச் பண்ணி இந்த இடத்துல நீ பார்த்திருந்தாலே ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். சோ என்ன ஆன்சர்ன்றத மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோ. நான் கரெக்டா கேட்கும் போது பதில் சொல்லுவோம். 34வது கேள்விக்கு ஃபைனலா காமிக்கிறேன். அடுத்து 35. which of the following is correctly matched? எது பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேக்குறாங்க. ஆப்பிள்ல ஆக்சாலிக் அமிலம், வினிகர்ல அசிடிக் ஆசிட், கிரேப்ல மாலிக் ஆசிட், டொமேட்டோல சிட்ரிக் ஆசிட். அப்ப தக்காளியில சிட்ரிக் அமிலம், திராட்சையில மாலிக் அமிலம், வினிகர்ல அசிட்டிக் அமிலம், ஆப்பிள்ல ஆக்சாலிக் அமிலம். எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஏதோ ஒரு இணை தான் சரியாக உள்ளது, மீதமுள்ள 3 இணைகள் தவறா உள்ளது. எதுன்றதை மறக்காம சொல்லிடுங்க. அடுத்தது 36வது கேள்வி. in SI system of unit the unit of solid angle, அதாவது SI அலகு முறையில் திண்ம கோணத்தின் அலகு என்னன்னு கேக்குறாங்க. திண்ம கோணத்தின் அலகு இங்க வச்சிருக்கேன் பாருங்க. தமிழ்ல கீழ ஆப்ஷன் இருக்கு, இங்கிலீஷ்ல மேல ஆப்ஷன் இருக்கு. ரேடியன், ஸ்ட்ரேடியன், டிகிரி, செல்சியஸ். ரேடியன், ஸ்ட்ரேடியன், டிகிரி, செல்சியஸ். அது டிகிரின்னு இருக்கு, டிகிரி தான் அது. ஓகேவா? அடுத்து 37வது கேள்வி. The phenomenon of transfer of heat without any material medium is known as. பருப்பொருள் ஊடகம் துணையின்றி வெப்பம் மாற்றப்படும் நிகழ்விற்கு என்ன பெயர்? நான் அன்னைக்கே ஒரு பாத்திரத்தை வரைஞ்சு இதுல சொன்னா புரியுமான்னு சொன்னேன். கன்வெக்ஷன், that means radiation கதிர்வீச்சு, கன்வெக்ஷன் வெப்பச்சலனம், கண்டக்ஷன் வெப்ப கடத்தல், none of this மேற்கண்ட எதுவும் இல்லை. ஓகேவா? எதுன்றதை மறக்காம சொல்லுங்க. சோ கதிர்வீச்சுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னேன், கண்டக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு சொன்னேன், கன்வெக்ஷன் வெப்பச்சலனத்துக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு சொன்னேன். 38வது கேள்வி. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்பர் இன் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ். கந்தக அமிலத்தில் கந்தகத்தின் ஆக்சிஜனேற்ற எண் எதுன்னு கேட்டிருக்கேன். அப்போ சல்ஃபியூரிக் ஆசிட்னா H2SO4 எழுதவே சொன்னேன். என்னது? H2
SO4. இதுல சல்பர் இருக்குமா, அந்த சல்பரினுடைய ஆக்சிஜனேட்டர் எண். ஆக்சிஜனேட்டர் எண்ணுனா என்னமா, எந்த அளவுக்கு எலக்ட்ரான்களை ஏற்குதோ அல்லது இழக்குதோ அதை வச்சுதான் சொல்லணும்னு சொன்னேன். சோ +6 -6 +5 -5 எதுன்றத மறக்காம சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. சோ ஈஸியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 39வது கேள்வி, the ore of mercury, பாதரசத்தின் தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாதரசத்தின் தாது கார்னிரைட்டா, சால்கோசைட்டா, ஸ்பெரிலைட்டா, சினபாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 40வது கேள்வி, which of the following gas was the remand for the Bhopal tragedy? பின்வருவனவற்றுள் போபால் துயர நிகழ்வுக்கு காரணமான வாயு எது? குளோரோஃப்ளோரோகார்பன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மெத்தில் ஐசோசைனைட் எது அப்படின்றத நீங்க தயவு செஞ்சு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஆப்ஷன் அப்படின்னுட்டு. சோ 41வது கேள்வி, in base methyl orange is changes into which color? காரத்தில் மெத்தில் ஆரஞ்சு எந்த நிறமாக மாறும் கேட்டிருக்காங்க. இளஞ்சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், ஊதா, பேல் ரெட், ரெட், yellow, violet எதுவா சேஞ்ச் ஆகும்ன்றத சொல்லுங்க. அடுத்து 42வது கேள்வி, வேர்ல்ட் கேன்சர் டே, உலக புற்றுநோய் நாள் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. புற்றுநோய் நாள் ஜனவரி நாளா, பிப்ரவரி நாளா, மார்ச் நாளா, ஏப்ரல் நாளா? அந்த நாள் 4ன்றது தெரியும், ஆனா அந்த 4ன்றது எந்த நாளுன்றது தான் நமக்கு தெரியாது. சோ அதை மட்டும் கரெக்டா போடுங்க, ஜனவரியா, பிப்ரவரியா, மார்ச்சா, ஏப்ரலான்னுட்டு. சயின்ஸ் திட்டத்தட்ட முடிய போது, வாங்க வேகமா. which is the main ore of iron? இரும்பின் முக்கிய தாது எது? இரும்பின், அது இருப்பின் இருக்கு, இரும்பின்மா, இரும்பின் முக்கிய தாது. இங்க வந்து அதோட பேரை டைரக்டா கொடுக்கல, இப்பதான் சொன்ன மேக்னடைட், ஏமடைட்னு. அதோட பேரை டைரக்டா கொடுக்காம அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. Fe2O3, Fe2, Fe2O4, CH2O எது அப்படின்ற மாதிரின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 44, compounds which are formed only by carbons and hydrogen are called. கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்களை என்னவென்று அழைப்பார்கள்? நைட்ரஜன் அழைப்பார்களா, ஹைட்ரஜன் அழைப்பாங்களா, கார்போனோ வேக்ஸ், கார்பனோ மெழுகுன்னு அழைப்பாங்களா, இல்லனா ஹைட்ரோ கார்பன் அழைப்பாங்களா? சோ எதுன்றத மறக்காம சொல்லிடுவீங்க, ஏன்னா ஹைட்ரஜன் அண்ட் கார்பன்னாலே சொல்லிட்டு இருப்பீங்க இந்த நேரத்துக்கு. So 45, the process of converting of milk into curd is called. பால் தயிராக மாறுதல் எதற்கு ஒரு சிறந்த உதாரணம்னா, இயற்பியல் மாற்றத்திற்கா, நிலை மாற்றம், வேதியியல் மாற்றம்னு வரணுமா, ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் அல்லது ஆல் ஆஃப் திஸ், இவை மூன்றும். இந்த இடத்துல மட்டும் நிலை மாற்றம் கிடையாது, இது என்ன மாற்றம்? வேதியியல் மாற்றம். ஓகேவா, வேதியியல் மாற்றத்துக்கு உதாரணமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அது ஆன்சரான எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்போ அடுத்தது 46வது கேள்வி, வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் ஹியூமன் சலைவா? மனித உமிழ்நீரின் pH இன் மதிப்பு என்ன? சோ சார் எடுத்துப்பாரு, கரெக்டா சொல்லிருப்பாரு. மனித உமிழ்நீரினுடைய pH மதிப்பு, pH நாலே என்ன? பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் பிரசன்ட் இன் தட் சொல்யூஷன். சோ 1, 2, 3.5 அல்லது 6 இருந்து 8, கரெக்டா சொல்லிடுங்க. அடுத்தது, dash used in diagnostic testing for alcohol. ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையில் பயன்படுவது எது? H2SO4, சல்ஃபியூரிக் ஆசிடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், K2Cr2O7, இல்ல காப்பர் சல்ஃபேட், CuSO4 எது அப்படின்றத மறக்காம சொல்லிடுங்க. அடுத்து, வாட் இஸ் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்சாரா, தாராப்பூர், சைரஸ், துர்வா. ஓகேவா, எது வந்து இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம்? அடுத்த 49வது கேள்வி, வாட் இஸ் தி வேர்ல்ட் ஆன்டி டொபாக்கோ டே? உலக புகையிலை தினம் எதிர்ப்பு நாள் என்றுன்னு கேட்டிருக்காங்க. May 30, May 31, May 10, May 25. சோ இந்த 4 நாட்கள்ல என்னைக்கு வந்து உலக புகையிலை தின எதிர்ப்பு தினம்ன்றத கரெக்டா சொல்லிடுங்க. அடுத்தது, which bacteria excrete nitrogen? நைட்ரஜனை வெளியேற்றும் பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைசோபியம், E. coli, சூடோமோனஸ், பேசிலியஸ். சோ இது 4த்துல எதுன்றத சொல்லுங்க. கிட்டத்தட்ட 50 क्वेश्चन முடிச்சு 60% क्वेश्चन பேப்பர் முடிச்சிட்டோம். இன்னுமே நமக்கு இருக்கிறது 50 கேள்விகள் தான். அட்டெண்ட் பண்ணலாமா? இதுவரை முடிச்சிட்டீங்களா கரெக்ட்டா? சோ 51ல இருந்து பார்க்கலாமா? இப்போ 50 கேள்வி முடிச்சிட்டோம், 51ல இருந்து பார்க்கலாம். A couch potato. சோ இங்கிலீஷ்ல இருந்து எபிசோட் போச்சுன்னு நினைக்கிறேன். சோ இங்கிலீஷ்ல இருந்து அன்னைக்கே டக்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க கரெக்டா போட்டுருக்க மாட்டீங்க. A couch potato, a clever person, an important person, an ideal person, an ideal person. A smart cookie, to die or happy, take a short break, or a clever person. So smart cookie na என்னன்றத போட்டுருப்பீங்க. அடுத்து, once in a blue moon, very rarely, a clever person, quickly, occasionally எதுன்றத சொல்லிருப்பீங்க. அடுத்து 54, jump for joy, joy na மகிழ்ச்சி, sad, happy, joy, sorrow. Fish out of water, comfortable,
looks good, took fish out from water, very uncomfortable. Okay va, very uncomfortable. So 56 probability கணக்க போய் ரஃப் ஷீட்ல கொஞ்சம் போடுங்க, வேகமா போடுங்க பார்க்கலாம். So the probability of drawing a red card from a deck of playing cards, உளவியல் வந்துருச்சுமா? The probability of drawing a red card from a deck of playing cards is na 52 சீட்டுகளில் இருந்து சிவப்பு நிற அட்டையை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? அப்ப 52 சீட்டுல முதல்ல சிவப்பு நிற அட்டை எத்தனை இருக்கும்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். சிவப்பு 26, கருப்பு 26. இதை வச்சு கணக்கு போட்டுருந்தா நீங்க ஈஸியா போட்டுடலாம். சோ அதுக்கு ஆன்சர் என்னன்றதை மார்க் பண்ணிருப்பீங்க, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னுட்டு. அடுத்தது 57வது கேள்வி. கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் தி given figure. கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இந்த மாதிரி வந்துச்சுனாலே சதுரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். டிஃபால்ட்டா ஞாபகமா வச்சுக்க சொன்னேன். இதுல ரோ எத்தனை காலம் எத்தனைன்றதை பார்த்து அந்த ரோவையும் காலையும் ஸ்கொயர் பண்ணி சேர்த்தா கூட போதும். சோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ 32 30 29 28. சோ அந்த ரெண்டு கேள்விக்குமே டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. நான் வேணா 2 நிமிஷம் நிக்கிறேன், எனக்கு கணக்கு இல்ல இது, 1 நிமிஷம் நிக்கிறேன். ஓகேவா? சோ பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन போலாம். ஏன்னா உளவியலை பொறுத்தவரை நல்ல மார்க் எடுக்கணுமா? உளவியல் தான் நமக்கு வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் மார்க் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஜிஎஸ்ல ஒரு ஜிஎஸ் தாண்டி நமக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால அதை நல்லபடியா பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் டைம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 கேள்விக்குமே ஆன்சர் இந்த நேரத்துக்கு பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஸோ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த क्वेश्चन போலாமா? 58வது கேள்வி. கொடுக்கப்பட்ட படத்தில் அருகருகே ஒரே வண்ணம் அமையாதவாறு வண்ணம் தீட்டினால் எத்தனை குறைந்தபட்ச வண்ணங்களால் அந்த படத்தை வண்ணம் தீட்டி முடிக்க முடியும்? சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாலே ஆன்சர் ஒண்ணே ஒண்ணுதாங்க வரும். அந்த ஒண்ணுதாங்க ஆன்சர். என்ன எதுன்னு தெரியும்ல? 6 5 4 3 எது ஆன்சர்ன்றது இந்த நேரத்துக்கு நீ போட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் வந்துச்சுன்னா நீ செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆன்சர் போட்டுடலாம்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது விடுபட்ட எண்ணை கண்டறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மிஸ்ஸிங் சீரியஸ் 3 6 11 20 3 6 क्वेश्चन கீழ இருக்கு. 3 6 11 20 போடுங்க பார்க்கலாம். ஏய்மா லைவ்ல டக்குன்னு போட்டீங்க, இன்னைக்கா போட்டிருக்க மாட்டீங்க, கண்டிப்பா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 6 என்ன வித்தியாசம் வந்துச்சுன்னு பாருங்க. 6 11 என்ன வித்தியாசம், 11 20 என்ன வித்தியாசம், இங்க என்ன வித்தியாசம்ன்றத பாருங்க. டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்தோனே போடுற மாதிரியா தான் இருக்கும். இங்க பாருங்க. நைட் என்பதை எவ்வாறு எழுதுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சைட் என்பதை எவ்வாறு எழுதியிருக்காங்க? அப்போ சைட்ன்றத இப்படி எழுதியிருக்காங்க. அப்ப எஸ்னா அட்டு, ஐனா கொஸ்டின் மார்க், ஜீனா ஸ்டார், எச்னா டீனா எக்ஸ்கிளமேட்டரி. இதுதான் குறியீடுகள். ஆண்ட்னா இப்படி எழுதியிருக்காங்க. அப்ப நைட்ன்றதை எழுதுறதுக்கு எந்த ஆப்ஷன்? ஆம்பர்சன், கொஸ்டின் மார்க், ஆஸ்ட்ரிக், இதுக்கு என்ன ஒரு பேர் வரும் நான் மறந்துட்டேன், எக்ஸ்கிளமேட்டரி. இதுவான்னு பாருங்க. இல்லைன்னா இந்த ஆப்ஷனா இல்லை இந்த ஆப்ஷனா இது எந்த ஆப்ஷனா எதுன்றதை பார்த்து தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்கம்மா. சீக்கிரம் டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்தது இந்த क्वेश्चन டக்குன்னு பெருக்கி சொல்ல வேண்டிய क्वेश्चनமா. there are 4 possible routes from city A to city B. அதாவது A என்ற சிட்டில இருந்து B என்ற சிட்டிக்கு போறதுக்கு 4 வழி இருக்கு. அதே மாதிரி 8 possible routes from city B to city C. B என்ற சிட்டில இருந்து C என்ற சிட்டிக்கு போறதுக்கு 8 வழி இருக்கு. how many possible routes are there to travel from city A to city C? A என்ற சிட்டில இருந்து C என்ற சிட்டிக்கு போறதுக்கு எத்தனை வழிகள் வரும்? 20 32 36 28 எதுன்றதை மறக்காம சொல்லிடுங்க. அடுத்தது 62வது கேள்வி. how many times 10 is subtracted from 100? 100 இருந்து 10 எத்தனை முறை உன்னால் கழிக்க இயலும்? எத்தனை 10களை இல்ல எத்தனை முறை 10களை உன்னால் கழிக்க இயலும்னா தெரியும். நான் வந்துச்சு பாருங்க, என் வாயில டக்குன்னு ஆன்சர் வர இருந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் டிஃபால்ட் குரூப் 4 क्वेश्चन தானே. 100 இருந்து 10களை எத்தனை முறை உன்னால் கழிக்க இயலும்? அடுத்தது 63வது क्वेश्चन கூட இதான் ஆன்சர்னு எப்படி சொன்னோம்னா அதே மாதிரி தான் சொல்லி வச்சிருந்தேன். how many threes are there in between 1 to 100? 1 இருந்து 100 வரை எத்தனை மூன்றுகள் இடம் பெற்றிருக்குன்னு கேட்டிருந்தேன். 1 இருந்து 100 வரைனா எந்த நம்பர் கேட்டாலும் இத்தனை டைம் தான் சொல்லிட்டேன். ஆன்சர்ல இருக்கும் பாருங்க அந்த ஆன்சர். அதுதான் இது மட்டும் கேட்டா மட்டும் 0 மட்டும் கேட்டா எத்தனை வரும்ன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு அந்த வீடியோவில். நல்லபடியா போயிட்டு இந்த மாதிரி ரீகால் பண்ணி பாரு. அடுத்து 64. while multiplying all numbers in the telephone dial the resultant value may be டெலிபோன் எண் சொல்லில் உள்ள அனைத்து எண்களையும் பெருக்கினால் இறுதியாக வரும் விடை என்னன்னு கேட்கிறாங்க. சோ எல்லா நம்பரையும் பெருக்கினா என்ன நம்பர் வரும்ன்றது உனக்கே தெரியும். பார்த்துட்டு இருப்பேன் இந்த நேரத்துக்கு சொல்லிட்டு இருப்பேன். அடுத்தது பின்வரும் வார்த்தைகளில் தவறான ஒன்றை கண்டுபிடி. ரோஸ், ஜாஸ்மின், மேரிகோல்ட், லோட்டஸ். ரோஜா, மல்லிகை, சாமந்தி, தாமரை. எது தவறுன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த 4 பூல. ஏன்னா அந்த ஒரு பூக்கு தான் மற்ற 3 பூக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இல்லாம போயிருக்காது. என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. மற்றபடி பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பின்வரும் கேள்விகளில் 3 பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கேள்விக்குமே இதுல என்னென்ன படத்தை நீ சூஸ் பண்ணுவேன்றத சொல்லு. சிங்கம், யானை, புலி, லயன், எலிபென்ட், டைகர். இதுக்கு எந்த படத்தை சூஸ் பண்ணிருப்ப அப்படின்றத டக்குன்னு மார்க் பண்ணிக்க ஆன்சரை.
அடுத்தது எலிஃபண்ட் wolves அனிமல் யானை ஓநாய் விலங்குகள் இதுக்கு எந்த படத்தை சூஸ் பண்ணிப்பேன்றத டக்குன்னு சூஸ் பண்ணிக்கோ இப்பயும் உனக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் காமிச்சேன் அதை புரிஞ்சிருந்தா கண்டிப்பா போட்டிருப்பீங்க பார்க்கலாம் யானை ஓநாய் விலங்குகள் அண்ட் தென் சிங்கம் யானை புலி எதுன்றத போட்டிருப்பீங்க பாருங்கள் ஓகேவா அடுத்தது construct a algebraic equation for the following verbal statement பின்வரும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித சமன்பாடை உருவாக்குக கீதா's age is 5 times the age of Sita and the sum of their age is 48 அப்ப கீதாவின் வயது சீதாவின் வயதை போல 5 மடங்கு ஆகும் அப்ப சீதாக்கு என்ன வயசு இருக்கோ அதை போல 5 மடங்கு தான் யாரோட வயசு கீதாவோட வயசு மேலும் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 48 நான் எந்த ஈக்குவேஷன் எதிர்ப்ப 6x + 2x 48 னு எதிர்ப்பியா 48 னு எதிர்ப்பியா இல்ல 5x + x 48 னு எதிர்ப்பியா இல்ல 6x - 2x 48 னு எதிர்ப்பியா இல்ல 5x - x 48 னு எதிர்ப்பியா ஏனன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது ஒரு சங்கேத மொழியில் ஆரஞ்சை வெண்ணெய் எனவும் வெண்ணெயை சோப்பு எனவும் சோப்பை இங்கு எனவும் இங்கை தேன் எனவும் தேனை ஆரஞ்சு எனவும் அழைக்கின்றனர் எனில் எது பேனாவை நிரப்ப பயன்படுகிறது ஆரஞ்சா தேனா இங்கா சோப்பா பேனாவை நிரப்ப பயன்படுவது எதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அதோட பேரை என்னவா மாத்திருக்காங்கன்றதை தான் நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கணும் அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்க 17 43 81 லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन உளவியல்ல 17 43 81 131 இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு சோ இதுக்கு நான் டைம் தரேன் ஏன்னா இவ்வளவு நேரம் உளவியல்ல போட்டு டக்கு இதெல்லாம் அதெல்லாம் ஈஸியான क्वेश्चन தான் இது கொஞ்ச நேரம் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பல இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இதுக்கு எவ்வளவு வித்தியாசம்னு சோ கண்டுபிடி சீக்கிரமா கண்டுபிடி ஆன்சரை கண்டுபிடிச்சு ஆன்சர் எழுதி வை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்காதீங்க வேண்டாம் நீங்க எழுதியே வைங்க ஏன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டா கூட உங்களுக்கும் தெரியாது நீ எந்த क्वेश्चनக்கு சி போற எந்த क्वेश्चनக்கு ஏ போறன்னு கன்ஃபியூஸ் ஆகும் சோ போட்டு வைங்க பாப்போம் எழுதி வைங்க பேப்பர்ல ஓகேவா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா சோ 71 ல இருந்து 100 வரையும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் சயின்ஸ் क्वेश्चन தான் எப்படி இதுக்கு தான் கணக்கெல்லாம் போடணும்னு யோசிச்சு தமிழ் சயின்ஸ் சோஷியல் அழகா பார்த்தோனே அடிச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கும் சோ சோஷியல் சயின்ஸ் क्वेश्चंसக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन who started the dual system of government in Bengal வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு கேக்குறாங்க ராபர்ட் கிளைவ் மங்கள் பாண்டே ஹெக்டர் முன்ரோ வில்லியம் ஹாக்கின்ஸ் யார் வந்து வங்காளத்துல வந்து இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தவர் dual system in Bengal of government in Bengal ஓகேவா 72வது கேள்வி which is called as the world largest pharmacy உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எது tropical rainforest monsoon rainforest tropical forest evergreen forest வெப்பமண்டல மழைக்காடுகள் பருவமழை காடுகள் இல்ல வெப்பமண்டல காடுகள் அல்லது பசுமையான காடுகள் பார்க்கும்போது டக்குன்னு எழுது ஏன்னா எனக்கு நீ எவ்வளவு வேகமா படிக்கிறேன்றது இதுல தான் தெரிய போகுது அடுத்தது which contributes more in GDP GDP-யில் அதிக பங்கை வகிப்பது எது பிரைமரி செக்டார் முதன்மை துறை செகண்டரி செக்டார் இரண்டாம் நிலை துறை சர்வீஸ் செக்டார் சேவை துறை இவை எதுவும் இல்லை none of the above அப்படினு சொல்லிருக்காங்க சோ எது வந்து GDP னா gross domestic product அது எல்லாருக்குமே தெரியும் அதுல எது வந்து முக்கியமான பங்கை வகிப்பது அப்படினு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க அடுத்து which type of economy India followed இந்தியா வந்து எந்த விதமான பொருளாதார முறையை வந்து ஃபாலோ பண்ணுது இந்தியாவில் காணப்படும் பொருளாதார நிலை எதுனா சோஷியலிஸ்ட் எகனாமி சமத்துவ பொருளாதாரமா இல்ல கேபிட்டலிஸ்ட் எகனாமி முதலாளித்துவ பொருளாதாரமா இல்ல மிக்சர் எகனாமி கலப்பு பொருளாதாரமா அல்லது none of the above எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளாதார முறை கண்டிப்பா இருக்கும் அது எதுன்றதை மறக்காம சொல்லிடுங்க அடுத்து how many percentage of the world land does Asia have ஆசிய கண்டம் உலக பரப்பளவில் எத்தனை சதவிகிதத்தை கொண்டுள்ளது 30% 60% 40% 50% எதை வந்து வேர்ல்ட் உடைய டோட்டல் பெர்சன்டேஜ்ல வந்து ஏசியா டஸ் ஆக்குபை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஜிஎஸ்டி னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் தெரியும் அது இம்ப்ளிமெண்டட் ஆன் ஜிஎஸ்டி வரி எப்பொழுது செயல்படுத்தப்பட்டது அப்படின்றது இங்க வருஷம் மட்டும் கொடுத்திருக்காங்க நீங்க வேணும்னா அந்த மாசத்தையுமே சேர்த்து எழுதி பாருங்க அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும் சோ ஜூலை மாசம்ன்றது தெரியும் எந்த வருஷம்ன்றது சொல்லுங்க 2015 2016 2018 2017 ஓகேவா அடுத்தது the Harappa's granary was discovered in the district ஹரப்பாவின் தானிய களஞ்சியம் காணப்படும் மாநிலம் எது பஞ்சாப் பாகிஸ்தான் ஹரியானா தமிழ்நாடு ஹரப்பாவின் தானிய களஞ்சியம் காணப்படும் மாநிலம் பஞ்சாபா பாகிஸ்தானா ஹரியானாவா தமிழ்நாடா பாகிஸ்தான் எங்க வரப்போகுது வரும் ஹரப்பா வரும் ஓகே அடுத்தது the forward bloc party was started by whom forward bloc கட்சி யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க forward bloc கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால இல்ல மோட்டிலால் நேரு அவர்களால இல்ல ராஜாஜி அவர்களால இல்ல ராஜாராம் மோகன் ராய் அவர்களால சோ ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் எதை தொடங்கினார்னு தெரியும் forward bloc கட்சியை தொடங்கியது யாருன்றத கேள்வி சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க 79வது கேள்வி who was the first rebel in the revolt of 1857 1857 ஆம் ஆண்டு புரட்சியின் முதல் புரட்சியாளராக யார் இருந்தாருன்னா நானா சாஹிப் தாந்தியா தோப்
மங்கள் பாண்டே, பகதூர் ஷா ஜாஃபர். ஓகே, இவங்க 4 பேர்ல யார் இருந்தாங்கன்றது சொல்லு கமெண்ட் பாக்ஸ்ல. சோ மறக்காம ஆன்சர் ஷீட்ல நோட் பண்ணிட்டே வா. ஃபைனலா ஆன்சர் கீ காமிப்பேன். இன்னும் 20 கேள்வி தான், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். Who was the 5th guru of the 6? சீக்கியர்களின் 5வது குரு யார்? குரு அர்ஜுன் தேவ் அவர்கள், இல்ல குரு அமர்தாஸ் அவர்கள், இல்ல குரு ராம்தாஸ் அவர்கள், அல்லது குரு ஹர்கோவிந்த் அவர்கள். சோ இதெல்லாம் சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எடுத்திருப்பாரு, உங்களுக்கு ஞாபகமே இருந்திருக்கும், மறக்காம சொல்லிடுங்க. அடுத்தது 81வது கேள்வி. The founder of the Madras Native Association, சென்னை வாசிகள் சமூகம் என்ற அமைப்பை நிறுவினவர்கள் யாருன்னா கஜுலு லட்சுமி நரசு, ரெட்டமலி சீனிவாசனார் அவர்கள், அல்லது ஏ மற்றும் சி. ஏ மற்றும் சின்னு ஒரு ஆப்ஷன் தேவையில்லாம வைக்க மாட்டாங்கம்மா, அது யோசிச்சு பார்த்து முடிவெடு. சோ அப்ப எதுவா கூட இருக்கலாம், தெரியல. அடுத்தது 82. which is the reason leads to form சுதேசி மூவ்மெண்ட்? சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார்? சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் பெங்கால் பார்ட்டிஷன், வங்க பிரிவினை, கிரேட் ரிவால்ட் பெரும் புரட்சி, வெள்ளூர் ரிவால்ட் வேலூர் புரட்சி, சுதேசி மூவ்மெண்ட் தன்னாட்சி உருவாக்கம். ஓகேவா? அடுத்தது 83. The founder of the Swadeshi Stream Navigation Company, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? VOC வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள், அல்லது பாரதியார் அவர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், அல்லது சுப்பிரமணிய சிவா அவர்கள். யாருன்றதை மறக்காம சொல்லிடு. அடுத்தது 84. which country highly shared the border with India? இந்தியாவுடன் அதிகபட்ச நிலையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் பெங்கால், சீனா, பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான். ஓகேவா? பாகிஸ்தான். ஓகே, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த நாடு வந்து அதிகபட்ச நிலையிலேயே பகிர்துன்றதை சொல்லிட்டு. அடுத்தது 85. which river originated from Victoria Lake? விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகும் நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. நைல் நதி, காவேரி நதி, வைகை நதி, பிரம்மபுத்திர நதி. ஓகேவா? எது வந்து விக்டோரியா ஏரியால வந்து உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, மறக்காம சொல்லிடுங்க. அடுத்தது which is the mount in the world very youngest and highest? உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரவல்லி மவுண்ட் அண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் அண்ட் இமாலயன் மவுண்ட் அண்ட் காட்வின் மவுண்ட். காட்வின் மலைத்தொடரா, இமயமலை தொடரா, ஆரவல்லி மலை தொடரா, எவரெஸ்ட் மலை தொடரா? எது வந்து இருக்கிறதுலே ரொம்ப இளமையாவும் அதே நேரத்தில் யங்கஸ்டாவும் இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. சோ 87வது கேள்வி. ஹைட் ஆஃப் த மவுண்ட் கஞ்சன்ஜங்கா மலையினுடைய உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நானே கூட சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது ஹைட் 8848 மீட்டரா, இல்ல 8611 மீட்டரா, இல்ல 8586 மீட்டரா, இல்ல 8481 மீட்டரா? சோ எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம்னா கஞ்சன்ஜங்கா உலகத்தினுடைய 3வது உயரமான சிகரம், அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதல் உயரமான சிகரமும் கூட. சோ மவுண்ட் எவரெஸ்ட் தான் முதல். அதுக்கு வந்து 8846.86ன்றத சொல்லி இருந்தோம். சோ அது மாதிரி இருக்கும் பாருங்க. 8846 8848மா? ஓகே. அடுத்தது where is located the Zojila Falls? ஜொஜில்லா கனவா எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஜோஜில்லா ஃபால்ஸ்க்கு வந்து அன்னைக்கு கிளாஸ் நடத்தும் போதே கூட நீங்க நிறைய கான்ட்ரவர்ஷியலா பேசிட்டு இருந்தீங்க. இந்த கொஸ்டினுக்கு இது இல்ல ஆன்சர்னா இதுதான் ஆன்சர். அவங்க சார் என்ன சொன்னாரோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மணிப்பூர். ஸோ இந்த 4த்துல எந்த ஆப்ஷன் கரெக்ட்ன்றதை போட்டுக்கோங்க. இமாச்சல் பிரதேஷா, அருணாச்சல பிரதேசமா, ஜம்மு காஷ்மீரா, மணிப்பூரா? வாங்க, இன்னும் 11 கேள்வி தான். ஃபாஸ்ட் 12 கேள்வி தான். which state having the most river valley of Brahmaputra river? அசாம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா. பிரம்மபுத்திரா சமவெளி பெரும்பகுதி எங்க அமைந்துள்ளது? அசாம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா. எதுல அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ 90வது கேள்வி. when where the month lagged the southwest monsoon? தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாத இறுதியில் பின்னடைகிறதுனா தென்மேற்கு பருவக்காற்று வந்து முடிவடைகிறது. சோ செப்டம்பர் மாதமா, அக்டோபர் மாதமா, நவம்பர் மாதம், டிசம்பர் மாதமா? நான் ஆல்ரெடி சொன்ன வடகிழக்கு பருவமழை எப்போ வரும், தென்மேற்கு பருவமழை எப்போ வரும்? நம்ம தமிழகம் அதிகமா மழை பெறும் பகுதி வந்து வடகிழக்கு பருவமழையில தான். தென்மேற்கு பருவமழையில வந்து இருக்காது. ஆனா போன வருஷம் நம்ம அதுல தான் நிறைய மழை பொழிவு பெற்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அது எப்போ முடிவடைகிறதுன்றது சொல்லிடு. அடுத்து 91. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தி கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி ஆர்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? சோ அரசியலமைப்பு பத்தி தெரிஞ்சிருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 388, 484, 389, 489. சோ எதுன்றதை மறக்காம சொல்லிடு. 92. in which year USA issued the right to vote for women? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டாக கருதப்படக்கூடிய ஆண்டு 1893, 1947, 1920, 1918. சோ இந்த 4 வருஷத்துல எதுன்றதை சொல்லிடுங்க. சோ ஆன்சருக்கு பார்க்க வேண்டிய நேரம் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. 93வது கேள்வி. இந்தியா இஸ் an ethnological museum said by? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர்? காந்திஜி, B.A. ஸ்மித், பாரதியார், B.N. ராவ்.
ஓகேவா யாருன்றது மறக்காம போட்டு எழுதி வச்சுக்கோங்கம்மா ஆன்சர் செக் பண்ணணும் உங்க மார்க் உங்க கையில தான் who introduced the job classification system வேலை பகுப்பு முறை அறிமுகம் செய்தவர் யார் சாமுவேல்சன் ஆடம் ஸ்மித் ஆல்பர்ட் மார்ஷல் அமர்த்தியா சென் ஓகேவா வேலை பகுப்பு முறையை இவர்கள் 4 பேர்ல யார் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க 95 Who was the Indian leader of the revolt held in Delhi? டெல்லியில் நடைபெற்ற கழகத்தில் இந்தியாவின் தலைவராக இருந்தவர் யார் நானா சாஹிப் கன்வர் சிங் இரண்டாம் பகதூர் ஷா கான் பகதூர் ஷான் ஓகேவா கான் பகதூர் கான் அடுத்தது கோல்டன் ஃபைபர் ரிவல்யூஷன் ரிலேட்டட் டு தங்க நூலிழை புரட்சி என்பதின் எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க சணல் உற்பத்தியா உரங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் கிராப்ஸா ஃபெர்டிலைசர் பழங்கள் மற்றும் தோட்டப்பயிர் ரெண்டுமே மாறி இருக்கு ஆனா அது ஆன்சர் இல்லதா ஓகே அடுத்தது வெங்காயம் மற்றும் மருந்து பொருட்கள் ஓகேவா சோ இது பார்த்து வச்சுக்கோங்க 97 which place in India in coffee production is first உலக காபி உற்பத்தியில் இந்தியாவின் எத்தனையாவது இடம் இந்தியா வந்து எத்தனாவது இடம் காஃபி ப்ரொடக்ஷன்லன்னு கேட்டிருக்காங்க 5 6 3 7 சோ எத்தனாவது இடம் இந்தியாவில் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவில் வந்து காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடியது எதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்தது வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிராவிடேஷனல் டேம் உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது தாமோதர் அடுத்தது ஹைராகுட் டேம் அடுத்தது பக்ரானங்கல் டேம் அடுத்தது கொசி திட்டம் ஸோ எதுன்றது கேட்டிருக்காங்க பக்ரானங்கல் திட்டம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் ஹீராகுட் பள்ளத்தாக்கு திட்டம் அடுத்தது ரெண்டே கேள்வி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெண்டு கொஸ்டின் which is the state first place in jute production சணல் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் என்று அழைக்கக்கூடிய மாநிலம் எதுனா வங்கதேசம் பெங்கால் அசாம் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் எதுன்றதை சொல்லிடுங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன் 100th கொஸ்டின் எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது நியூ டெல்லி பெங்களூர் சென்னை ஹைதராபாத் புதுடெல்லி பெங்களூர் சென்னை ஹைதராபாத் நான் கூட ஒரு வீடியோல கேட்டிருந்தேன் என்னன்னுட்டு அதே தான் கேட்டிருக்காங்க இங்கேயுமே சோ இன்னைக்கு 100 கேள்விகள் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க ஆன்சர்ஸையும் மார்க் பண்ணிருப்பீங்க गाइस 100 கேள்விகள் மிக மிக முக்கியமா போச்சு 100 கேள்விகள் முடிஞ்சிச்சு இப்போ ஆன்சருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் சோ ஆன்சருக்கு நான் ஷோ பண்ண போறேன் ஆன்சருக்கு பாத்துக்கோங்க ஆன்சர் கீழ பார்த்துட்டு எத்தனை क्वेश्चन கரெக்ட்ன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க गाइस அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ ஆன்சர் எல்லாருக்குமே தெரியுதா 100மே சோ 100த்துக்கான ஆன்சருக்குமா எஸ்ஐ அல்டிமேட் ஃப்ரீ டெஸ்ட் 1 தான் கரெக்டா எடுத்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் சோ ஆன்சருக்கு தெளிவா போட்டுருக்கோம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோ சோ ஆன்சருக்கு திருத்தி முடிச்சிட்டு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் இது எப்படி இருந்ததுன்னு ஒரு முயற்சியை சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடு சார் இத்தனை क्वेश्चन கரெக்ட் பண்ண சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் 20 क्वेश्चन முடிஞ்சிச்சு சார் 20 எபிசோடு நல்லபடியா அடுத்த எபிசோட் எடுத்துட்டு போங்க நீங்களுடைய கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்க வார்த்தையுமே எங்களை அடுத்த ஸ்டெப்பை நோக்கி யோசிக்க வைக்கும் அதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸோ பார்த்துட்டீங்களா ஆன்சருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டீங்களா ஸோ எல்லாமே மறக்காம காமிக்கிறல்ல இருக்குல்ல ஓகேங்களா ஓகே गाइस ஆன்சருக்கு மறக்காம செக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போட்டு போயிடுங்க எப்படி ஆன்சர் எழுதி வச்சிருப்பேன் நான் இப்போ கிளம்ப போறேன் ஏன்னா ஆன்சருக்கு செக் பண்ற வரையும் நமக்கு இல்ல நேரம் நீ டக்குன்னு ஆன்சர் மட்டும் போட்டு போயிடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எல்லாரோட ஆன்சர் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னுட்டு ஸோ இது நல்லா இருந்ததுல ஃப்ரீ டெஸ்ட் நல்லபடியாக எழுதுனீங்களே கூடவே எங்கேஜ் ஆகி எழுதும் போது ரியல் காம்படிஷனையும் பார்த்துருப்போம் எப்படி எழுதணுன்றதையும் தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகலாம் நம்மளுடைய எஸ்ஐ அல்டிமேட் சீரிஸ் இன்னும் வெற்றிகரமா ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்